என்ன இடி இடித்தாலும், என்ன மழை பெய்தாலும், எந்த கஷ்டங்கள் வந்தாலும், எந்த துக்கங்கள் வந்தாலும் நாம் தேடி ஓடி இருப்பது ஒரே இடம், அது கல்வாரி இடம். எவ்வளவு புயல் வீசினாலும், எவ்வளவு பெரிய அலைகள் வந்தாலும், நம் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசம் இருக்கும் பொழுது, எந்த புயல் வீசினாலும், எந்த சத்தங்களை நீங்கள் கேட்டாலும், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். ஹல்லேலூயா. நம்மளுடைய எல்லா விதமான துக்கங்களிலும் அவர் பங்குள்ளவராய் இருக்கிறார். அதனால்தான் அவர் சோதனைகளை சகித்து அந்த சிலுவையிலே நமக்காக மரண பரியந்தமும் எல்லாவற்றையும் அவர் சகித்தார். ஹல்லேலூயா. அதனால்தான் நாம் சோதனைக்காரர் நமக்கு எல்லாவித சோதனைகளையும் தடும் பொழுது எல்லாவற்றையும் எடுத்து போட்டு நம்மோடு இருக்கிற தேவன் நம்மோடு உண்டு. ஆமென். ஏனென்றால் அவர் நமக்காக எல்லா பாடுகளையும் சகித்தார். ஹல்லேலூயா. இந்த பாடுகளை சகித்த தேவன் மரண பரியந்தம் இந்த பாடுகளை சகித்தார். ஆமென். மரண பயத்திலிருந்து எல்லாரையும் விடுதலை ஆக்கும்படியாக அவர் மரணத்தையே ருசி பார்த்தார். ஆமென். யாருக்காக? நமக்காக. ஹல்லேலூயா. இந்த தேவாதி தேவனையும் கர்த்தாதி கர்த்தரையும் தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கோம். செங்கடலை பிளந்த தேவன் அநேக ஜனங்களுக்கு கண்களுக்கு முன்பதாக பல பேர்களை உயிரோடு எழுப்பின தேவன் நம்மோடு உண்டு. ஆமென். இன்று வாழும் நாட்களில் அநேக காரியங்கள் தேவனோடு உண்டு. ஆமென்.